இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே. என்ன டேனா, இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு 60வது பிறந்த நாள். அவருக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அதனால் எங்கள் அம்மா இன்றைக்கி ஸ்பெஷலாக செஞ்சுருக்காங்க. அரிசி ஊற வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் சொல்லுங்கம்மா. வாங்கம்மா பார்க்கலாம். வணக்கம், மதிய வணக்கம். நாங்கள் வந்து இன்றைக்கி பிள்ளையார் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம். அதனால் அன்னதானம் போட போகிறோம். எங்கள் வீட்டுக்காருக்கு 60வது பர்த்டே இன்னைக்கு. எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்கம்மா. வாங்க என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் பிரிஞ்சாக வந்தது வீடியோ எடுக்கிறதுக்கு. பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுட்டேன். எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து புதினா, கொத்தமல்லியும் போட போகிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். 5 மணிக்கெலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் கோவிலுக்கு. இப்போ வந்து தக்காளியும் போட்டுக்கலாம். நான் வந்து 1.5 கிலோ சாதம் செய்ய போகிறேன், பாசுமதி அரிசி. அதுக்கு வந்து 3/4 கிலோ தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். செய்யலாம். உப்பு இதெல்லாம் போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு. நான் கேசரி சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கேன். அது வந்து லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கான ஸ்பெஷல். கேசரி சுண்டல் அப்புறம் பிரிஞ்சி சாதம். அவ்வளோதான். அன்னைக்கு அபிஷேகம் கொடுக்க போகிறோம். இன்னைக்கு சங்கடாகர சக்தி வேறு சரி நல்லதாக அமைஞ்சிருக்கு. எல்லாம் நல்லதே நடக்கணும். இது எல்லாமே வீடியோவில் கோயிலில் பார்ப்போம். இப்போ பீன்ஸ் போட்டுக்கலாம். பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு. நல்லா காற்று அரிசி நிறைய இருக்குமோன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ வந்து காரத்துக்கு தேவையான மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். வெறும் தனி மிளகாத்தூள் தான் போடுறேன். 2, 3, 4, 5, 6 ஸ்பூன் போட்டிருக்கோம்மா. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு எவ்வளோ தேவையோ போட்டுங்க. இது காரெல்லாம் பார்க்க முடியாது, அதனால் காரம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பண்ணுறேன். நான் ஒரு 8 பச்சை மிளகா வரை போட்டிருக்கேன். கொஞ்சம் கலர் பவுடர் போடுறோமா. கலருக்கு பாருங்கள், சும்மா ஒரே சிட்டிக்கு தான் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ. இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன் அளவு எடுத்து. அரிசி போட்டுக்கலாம். பண்ணிட்டாங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்ற போகிறாங்க. அது வந்து நான் இதில் 3 குண்டா போட்டால் நான் 3 ஊற்ற போகிறேன். 6 டம்ளர் 6 குண்டா ஊற்ற போகிறேன் தண்ணி. தண்ணியெல்லாம் ஊற்றிட்டாங்க. இப்போ அப்படியே மூடி விட்டுடலாம். எலுமிச்சை பழம் போட்டுக்கலாம். போயிட்டு வந்து பார்க்கலாம். எல்லாமே செஞ்சுட்டாங்க. சுண்டல், கேசரி, அபிஷேக சாமான். இப்போ இதுவே எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து பார்ப்போம்.